ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். அக்ஷய திருதி அன்னைக்கு நான் மகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன். அதோட பதிவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சித்திரை மாதத்தில் வளர்ப்பறை காலத்தில் வரும் திருதியை தான் அட்சய திருதிய அப்படின்னு சொல்கிறோம். அட்சயம் அப்படின்னா வளர்வது அப்படின்னு அர்த்தம். அட்சய திருதி அன்னைக்கு நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளருமா. அதனால் அட்சய திருதியை அல்ல குறையாமல் செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு போற்றப்படுது. மேலும் அன்னைக்கு புதிதாக தொழில் தொடங்குறது, பூமி பூஜை செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்ல பலனை தரும். அட்சய திருதிய தினத்தில் நாம் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் கோலம் போட்டு லக்ஷ்மி நாராயணன், குபேரன், மகாலட்சுமி இந்த படங்கள்லாம் இருந்தது அப்படின்னா நாம் அவங்களுக்கு பூஜை பண்ணிக்கலாம். பிறகு கலசம் வச்சு வைக்கிறவங்களா இருந்தால் கலசம் வச்சு தாராளமாக பூஜை பண்ணிக்கலாம். நாம் லக்ஷ்மிக்குரிய நாளாக இருப்பதனால நெய் தீபம் ஏற்றி செந்தாமரை மலரால் அர்ச்சிப்பது ரொம்ப நன்மை அளிக்கும். கிருஷ்ணருக்கு குசேலர் அவல் அளித்த நாள் அப்படிங்கிறதுனால காய்ச்சிய பாலுடன் அவல் வெல்லம் சேர்த்து கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செய்வது சிறப்பு. அதாவது கிருஷ்ணரை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். பித்தூர் வழிபாட்டுக்குரிய நாளாக கூட அட்சய திருதியை திகழ்கிறதாமா. இந்த நாளில் பித்தூர் தர்ப்பணம் செய்வது, பசுவிக்கு கீரை பழம் கொடுப்பது ரொம்ப நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மியானவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், பார்க்கடலில் ஸ்ரீலக்ஷ்மியாகவும், இந்திரனிடம் ஸ்வர்கலட்சுமியாகவும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும், வீரர்களிடம் தைரியலட்சுமியாகவும், குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும், பசுக்களில் கோமாதாவாகவும், யாகங்களில் தட்சிணையாகவும், தாமரையில் கமலையாகவும், அவிர்வாகம் அளிக்கும்போது ஸ்வாகா தேவியாகவும் விளங்குகிறாள். இப்படி சகல யோகங்களுக்கும் ஆதாரமாக விளங்குபவள் தான் லக்ஷ்மி தேவி. அதனால அக்ஷய திருதி அன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணனின் இணை பிரியாத தேவி லக்ஷ்மியை பூஜிப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம் இல்லத்தில் சாஸ்திரப்படி பூஜை செய்பவர்களுக்கு திருவருளும் லக்ஷ்மி கடாட்சமும் கிட்டும். அட்சய திருதிய நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். தயிர் சாதம் தானம் செஞ்சால் அதை விட ரொம்ப நல்லது. ஆயில் பலம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு பொருள் தானம் செஞ்சோம் அப்படின்னா திருமண தடை இது எல்லாமே நீங்குமா. உணவு தானியம் அளித்தால் அகால மரணத்தை கூட தடுக்கலாம் அப்படிங்குது. கால்நடைகளை தானமாக வணங்கினோம் அப்படின்னா வாழ்வு ரொம்ப வளமாக இருக்குமா. ஏழைகளுக்கு தானம் செய்வதால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் செய்யப்படும் பிதுர் தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முன்வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையுமா. அதே நேரத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வும் அமையுமா. நாம் எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் அதை ஆரம்பிக்கணும். நான் அது மாதிரி விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தான் என்னோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். மகாலட்சுமியோட 108 அஷ்டோத்தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட காயின் இருந்ததுனால நான் காயின் வச்சே அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா சாம்பிராணி காட்டிக்கிட்டேன். எல்லா சாமிக்கும், குலதெய்வத்துக்கு, விநாயகருக்கு, மகாலட்சுமிக்கு சாம்பிராணி காட்டியாச்சு. அதுக்கப்புறமா தீபாராதனை காட்டிட்டேன். விநாயகருக்கு, குலதெய்வத்துக்கு, மகாலட்சுமிக்கு முன்னாடி கலசம் வச்சுருந்தேன். நான் சிம்பிளாக தான் இந்த பூஜை இன்னைக்கு பண்ணியிருந்தேன். மகாலட்சுமிக்கும் தீபாராதனை காட்டிட்டேன். நல்லபடியாக நான் என்னோட பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.